தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் 2 குற்றவாளிகளை என்கவுண்டரில் சுட்டால் பாலியல் குற்றங்கள் இனியும் நிகழுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த கவுந்தம்பாடி பொம்மன்பட்டியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MGRின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்புரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை எனவும் ஒரே நாளில் 17 பாலியல் வழக்குகள் பதிவாகும் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியில் ரவுடிகள் தொல்லை இருந்தபோது 2 என்கவுண்டர்கள் நடத்தியதன் விளைவாக பிறகு எந்த பிரச்சனையும் நிகழவில்லை என கூறிய அவர், பாலியல் குற்றவாளிகள் 2 என்கவுண்டர் செய்தால் இனியும் குற்றங்கள் நிகழுமா எனவும் பேசினார். ஹேஷ்டேக் பகிர்வதன் மூலம் பிரதமரை மாற்றிவிட முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர், குடும்பத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவர்களை மதிப்பது போன்று பிரதமரை மதிக்க வேண்டும் எனவும் பேசினார். நாடு முழுவதும் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை உறுதியாக அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆரிஃப் பரந்தாமன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் KK நகரில் மத நல்லிணக்க வழக்குரைஞர்கள் சங்கம் சார்பில் திருப்பரங்குன்றம் தீர்ப்புகள் சொல்வதென்ன, வரலாற்று உண்மை என்ன என்ற தலைப்பில் சட்ட கருத்தரங்கம் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆரிஃப் பரந்தாமன் பங்கேற்று பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை மதுரை மக்களோ திருப்பரங்குன்றம் மக்களோ எழுப்பவில்லை எனவும் வெளியிலிருந்து வரும் சில அமைப்புகள்தான் இப்பிரச்சனையை அரசியலாக்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பல்வேறு மேல்முறையீட்டுக்கு பின்னர் 1931ஆம் ஆண்டு அப்போது லண்டனில் இயங்கி வந்த உச்சநீதிமன்றம் கவுன்சில் அளித்த தீர்ப்பின்படி கோயில் மற்றும் பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எவை என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பாபர் மசூதி பிரச்சனையின் போது வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் வகையில் 1991இல் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டதை போன்று அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இச்சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் கூறினார். ஆகஸ்ட் 1923ஆம் ஆண்டு வழக்கு முதல்ல தாக்கல் செய்யப்பட்டது 1917ஆம் ஆண்டு. அது இறுதியாக தீர்ப்பு வந்தது 25 ஆகஸ்ட் 1923. அந்த வழக்கு திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கு. அவர்கள் அதில் 2 தரப்பினரை எதிரிகளாக போட்டிருந்த பிரதிவாதிகளாக போட்டிருந்தார்கள். ஒன்று அரசு தரப்பு என்பதில் அரசிலே 2 விதமான அரசு தரப்பு. ஒன்று அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியிலே இருக்கக்கூடிய கலெக்டர், 2 தாலுகா போர்டு, அவங்க 2 பேர். அதுக்கு அடுத்து 3லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் மசூதி பள்ளிவாசல் நிர்வாகம், கோயில் நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகம். அதில் இறந்து போறவங்கள பின்னாடி சேர்க்கிறாங்க. அதில் இறந்து போறவங்கள அப்போ அவங்களுடைய வழக்கு என்னன்னா, திருப்பரங்குன்றம் கோயில் தரப்பு வழக்கு என்னன்னா, அப்போ அவங்க அடிப்படையாக அரசாங்கத்துடன் தான் முதல் கோரிக்கை அவங்களுக்கு. புதிய கல்விக் கொள்கை குறித்து என்னவென்று தெரியாமல் திமுகவினர் எதிர்த்து வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் இடஒதுக்கீடு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் தமிழக அரசு அதில் உள்ள குறைகளை முதலில் மக்களுக்கு கூற வேண்டும் எனவும், புதிய கல்விக் கொள்கை என்றால் என்னவென்றே தெரியாமல் திமுகவில் உள்ளவர்கள் எதிர்ப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் முதலமைச்சர் அது குறித்து 4 வார்த்தைகளாவது தெளிவாக பேசுவாரா என கேள்வி எழுப்பிய அவர், புதிய கல்விக் கொள்கையில் உள்ள பாதகங்களை தமிழக அரசு எடுத்து கூறினால் அது குறித்து விவாதிக்க தயார் எனவும் கூறினார். கடந்த காலங்களைப் போலவே இந்த விவகாரத்தில் திமுக அரசியல் செய்ய வேண்டாம் எனவும், இதுபோன்ற அரசியல் எண்ணத்தில் இருந்து திமுக வெளியே வர வேண்டும் எனவும் அவர் கூறினார். ஆனால் இப்போ நான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி வைக்கிறது, திமுக 75 வருஷம் இருக்கக்கூடிய கட்சி, நீங்க நேர்மையாக இருந்தால் புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன? நாம் இந்த காரணத்திற்காக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று அவங்க வெளியே சொன்னால் அது குறித்து நாம விவாதிக்கிறதுக்கு வசதியாக அப்பதான் சரியா.
ஒட்டுமொத்த ஆட்சியுமே அடுத்த ஒரு வருஷத்துக்கு தான் ஆட்சியில் இருக்க போகிறோம். எவ்வளவு தோண்ட முடியுமோ தோண்டணும்னு கவனத்தை தோன்றதில் கவனம் செலுத்துற போது ஆட்சியில் எங்கே சார் கவனம் செலுத்த முடியும்? அதனால் எல்லாரும் அவரவர் விட்டாங்க. கடைசி நேரத்தில் உங்களை பார்ப்பீங்க, ஒரு ஆட்சி நடந்து தோற்று போகிற போது பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நடக்குது சார். அதனால் யாருடைய கட்டுப்பாட்டிலையும் கிடையாது. சாம்சங் தொழிலாளர்கள் விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் சக ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஒரகடம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து சாம்சங் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினர். இதில் கலந்து கொண்ட சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், தொழிற்சாலைக்குள் போராட்டம் நடத்திய போது எவ்வித அசம்பாவித செயலிலும் ஈடுபடாமல் அனைத்து ஊழியர்களும் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்ட போதும் தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்வது தவறு என கூறினார். மேலும் தொழிலாளர் நல அலுவலர் மீதும் அரசு உத்தரவை மதிக்காத தொழிற்சாலைகள் மீதும் நடவடிக்கை எடுத்து உடனடியாக அரசு இதற்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாமக்கல் அருகே பொதுமக்களிடம் உரையாடிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களின் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் அடுத்த புதுப்பாளையம் பகுதியில் உள்ள பாமா ருக்மணி பெருமாள் கோயிலில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதுப்பாளையம் பகுதி மக்களிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சமுதாய கூடம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தருவதாக உறுதியளித்தார். அதோடு அரசு துறை அலுவலர்களுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைய உள்ள இடத்தை பார்வையிட்ட அவர் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித் தருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்ட பகுதிகளில் வெறி நாய்களால் கடித்துக் கொள்ளப்பட்ட ஆடுகளுக்கு விரைவில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை, சென்னிமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த சில மாதங்களில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெறி நாய்களால் கடித்துக் கொள்ளப்பட்டன. இதனால் கிராமப்புற விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆடுகளை பாதுகாக்க அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் இரும்பு வெளிகள் கொண்டு ஆடுகளை பாதுகாக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாதிரியை கிராமப்புற விவசாயிகளுக்கு அமைச்சர் முத்துசாமி அறிமுகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற இரும்பு பட்டியை அமைப்பதற்கு 60,000 ரூபாய் வரை செலவாகும் என தெரிவித்த அவர், இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆட்டுப்பட்டி அமைத்துக் கொடுப்பது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தொடர்ந்து ஆடுகளை இழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து ஆய்வு நடத்தப்படும் என தெரிவித்த அவர், இயற்கை சீற்ற இழப்புகளை தாண்டி சிறப்பு நிகழ்வாக இழப்பீடு வழங்குவது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் நிலையில் அந்த அறிவுரைகளின்படியே நாய்களை பிடித்து வைக்க முடியும் எனவும் விளக்கமளித்தார். அங்கே பாதுகாப்பாகத்தான் பட்டியலை வைத்திருக்கிறார்கள் ஆடுகளை. அது ஏதோ ஒரு வகையில் கீழே குழியை பறித்து போய் அந்த ஆடுகளை எல்லாம் பிடித்து விடுகிறது. ஒரு பட்டியலையே 15 ஆடு 20 ஆடுகளை அது கொன்று விடுகிறது. எனவே இது சமீபமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6 மாத காலமாக பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு போகப்பட்டது. விவசாயிகளும் எங்களிடத்திலே வந்து சொன்னார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.